இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் காசா பிரச்சனையில துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்கள் கிட்ட இருந்து பேச்சுக்கள் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. அதாவது இஸ்ரேல் வந்து டெரரிஸ்ட் அப்படி இப்படின்றது போல ஏகப்பட்ட கருத்துக்கள் அவர் தரப்புல இருந்து இருந்துச்சு. ஆனா இப்போ செயல்கள் கொஞ்சம் இறங்கி இருக்கிறாரு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. சில அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் அது போல இருக்கு. ஏன் அப்படின்னா அதாவது இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில இறங்குறதுக்கு ஆரம்பிச்சார் துருக்கியோட அதிபர் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஏன்னா வரக்கூடிய செய்திகளை வச்சு பார்க்கும்போது அப்படிதானா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. இல்ல இருக்கக்கூடிய ஜியோ பாலிடிக்ஸ தனக்கு சாதகமா பயன்படுத்தி அந்த பிரச்சனையில அந்த பிராந்தியத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்துட்டு அந்த நாட்டை பாதுகாப்பு பண்ணிக்கலாமா, அதாவது நம்ம துருக்கியோட நாட்டை பாதுகாப்பு பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது போல துருக்கியோட அதிபர் எர்டகன் அவர்கள் யோசிக்கிறாரா அப்படின்ற போல கேள்விகள் வருது. இப்போதைக்கு துருக்கிக்கும் சரி ஈரானுக்கும் சரி காமனான எதிரி யாருன்னு பாத்தீங்கன்னா என்னும் நாடு. என்னப்பா சொல்ற நீ, நாட்டோல இருக்குப்பா துருக்கி அப்படின்னு சொல்லுவீங்க. சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரிய வாய்ப்பில்லை. அதனால திரும்பவும் ஒரு சின்ன இன்ட்ரோட பார்த்தலாம். அதாவது குர்திஸ்தான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனியா ஒரு நாடு உருவாக போகுது அப்படிங்கிறது 1980 காலகட்டத்தில இருந்தே நாங்க தனியா உருவாக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க, கொடி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு யாராவது உதவணும். ஸோ அவங்களுக்கு உதவுறதுக்காக அமெரிக்கா அங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க தீவிரவாதிகள் அதிக அளவில் இருக்கிறாங்க. அதனால அமெரிக்கா உலகத்தை காக்க வேண்டிய கடமை அவங்க கிட்ட இருக்கு. அதனால அமெரிக்கா அவங்க செலவு பண்ணி வீரர்களை இழந்து அந்த பகுதியில வீரர்களை கொண்டு வந்து உட்கார வச்சு இந்த ஈசிச நபர்களை வந்து வளர விடாம தடுக்கக்கூடிய மிக சிறப்பான பணியை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க தரப்பு வந்து கையாண்டுகிட்டு இருக்காங்க. இப்ப அதனால அந்த குர்திஸ்தானம் இருக்காங்க இல்லையா, PKK அப்படிங்கிறது போல ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ அவங்க வந்து ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும் போது இப்ப துருக்கியோட அதிபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது அந்த PKKங்கிறதே தீவிரவாத அமைப்பு தாங்க. இப்ப அந்த அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நபர் தான் ஈரான்ல நடக்கக்கூடிய சபட்டாஜ் ஆபரேஷன், அதாவது தீவிரவாத நடவடிக்கை, குண்டு வெடிக்கிறது இது போல. அதுக்கெல்லாம் தலைமை தாங்கி செஞ்சுட்டு இருந்தது அவங்க தாங்க. அதனால அவங்களெல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணும் அப்படிங்கிறது போல இப்ப துருக்கியோட அதிபர் தரப்புன்னு சொல்றாங்க. இப்போ PKKவோட அவர் வந்து போர் செய்ய போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வருது. ஏன்னா வரக்கூடிய செய்திகள் வச்சு பார்க்கும்போது, ட்ரூப்ஸ் மூவ்மெண்ட்ல வச்சு பார்க்கும்போது மிக பிரம்மாண்டமான ஒரு தாக்குதல் துருக்கி சைடுல இருந்து ஒரு சைடு இருக்கலாம். ஏன்னா இந்த குர்திஸ்தானுங்கிறது சிரியா, ஈராக், ஈரான்ல சில பகுதிகள், அசர்பைஜான்ல சில பகுதிகள், அர்மேனியால சில பகுதிகள், துருக்கியோட சில பகுதிகள் எல்லாம் சேர்த்து இணைஞ்சதுதான் குர்திஸ்தான் அப்படிங்கிறது போல அவங்க கிளைம் பண்றாங்க. எல்லா நாடுகளுக்கும் பிரச்சனை வரும் இல்லையா? ஸோ அதனால இதை இப்பவே முடிச்சு வரணும் அப்படிங்கிறது போல துருக்கியோட அதிபர் வந்து இப்போ உள்ள இறங்குறாரா அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ அவர் வந்து டைரக்டா என்னும் நாட்டை எதிர்த்து கீழே களமிறங்கும் போது அவருக்கு துணை வேணும் இல்லையா? ஸோ அதனால இந்த பக்கத்துல என்னும் நாட்டை எப்படியாவது இங்கிருந்து அடிச்சு முடிக்க விடணும், டெட்டால் ஊத்தி கிளீன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஈரான் தரப்புல இருந்து வெறி கொண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ PKK வந்து கை காமிச்சுட்டு இவங்க தீவிரவாத நடவடிக்கை பண்ணிக்கிறாங்க, வாங்க வந்து அடிக்கலாம் 2 பேர் சேர்ந்து அப்படிங்கிறதோட கும்பல் சேர்ந்துக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ என்னும் நாட்டுக்கு தானே இது பிரச்சனை, ஏன்னா அவங்களோட பேஸ் அங்க இருக்குது அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது. இத அதாவது அவங்களை அடிக்கிறதா சொல்லி இதுக்கு மேல இவங்களை சாத்துவாங்களா அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது. இந்த பிராந்தியத்துல என்னதான் நேட்டோவோட துருக்கி இருந்தாலும் இந்த நேட்டோவோட தலைவர் என்னும் நாட்டையே அடிக்கிறதுக்கு துணிந்து விட்டாரா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா நாட்டை பாதுகாக்கணும், இல்லைன்னா பாதியை பிடுங்கி குர்திஸ்தான் கொடுத்துட்டாங்கன்னா வம்பா போயிரும் இல்லையா? ஸோ அதனால அதுக்காக துருக்கி தரப்புல இருந்து இப்படி இறங்கி இருக்கிறாங்க, முடிவுகள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. சமீபத்தில் கூட எஜிப்த் தரப்புல இருந்து துருக்கிக்கு ஒரு விசிட் விட்டு இருந்தாங்க. மேபி ஆதரவு கரம் நீட்டுறதுக்காக கூட கேட்டிருக்கலாம். ஏதோ ஒரு பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப், ஏதோ டிஃபென்ஸ் கோஆபரேஷன் போயிருக்கு அப்படிங்கிறது போல பேச்சுக்கள் அடிபட்டு வருது. என்ன ஏதுங்கிறது தெரியல. ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்த பதிவுல தெளிவா பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ மிடில் ஈஸ்ட்ல ஒரு டீம் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல நம்ம முன்னாடியே சொல்றதை வச்சு பார்க்கும்போது அந்த பேட்டர்ன் கரெக்டா தான் வந்துட்டு இருக்கா அப்படின்ற கேள்விகள் வருது. அடுத்தது அமெரிக்காவோட வருங்கால அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னா பலராலும் கருதக்கூடிய கணிக்கக்கூடிய வகையில் இருக்கிற ஒரு நபர் தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். மேபி எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிறது போல கமலா ஹாரிஸ் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா இப்ப இந்த ட்ரம்ப் அவர்கள் மேடை பிரச்சாரத்தின் போது இஸ்ரேல் 1 வருஷம் இல்ல 2 வருஷங்க, இஸ்ரேல் வில் பி டூம்டு அப்படிங்கிறது போல ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்கிறாரு. டெமோக்ராட்ஸ் மட்டும் ஒரு தடவை ஜெயிச்சு வந்துட்டாங்க, பதவிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இஸ்ரேலுங்கிற நாடே இருக்காதுங்க. வேனிஸ், கம்ப்ளீட் வேனிஸ். ஆனா உங்களை காப்பாற்றணும் அப்படின்னா எனக்காக ஓட்டு போடுங்க அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் கேட்டிருக்கிறார். இதனால பெரும்பான்மையான ஜூஸ் நபர்களோட ஓட்டுகள் ட்ரம்ப் அவர்களுக்கு விழுகுமா அப்படின்ற ஒரு கேள்விகள் வருது. அதாவது வந்து மத பிரச்சனையா இருக்கிறதுனால அத ஓட் பேங்க் மெஜாரிட்டி வேணுன்றதுனால இது போல ஜூஸ் பிரச்சனை கொண்டு வந்து சப்போர்ட் கேட்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள், சந்தேகங்கள் பல அனலிஸ்ட் தரப்புக்கு இது போல வதந்திகள்லாம் பலதும் பரவும். நம்ம தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும், எதையும் நம்பிடக்கூடாது. கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு சிந்தனை பண்ணி எது சரி எது தப்பு அப்படிங்கிறத நம்ம முடிவு எடுத்துக்கணும். எல்லாரும் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்துக்கூடாது. ஏன்னா இது டிஸ்கிளைமர் கொடுத்தாகணும் பாருங்க, அந்த ஒரு காரணத்தினாலதான்.
இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கிட்ட இருந்து இது போல ஸ்டேட்மெண்ட் வருது. சோ ஏதோ ஒரு திட்டங்கள் மிடில் ஈஸ்ட்ல நகர்ந்துகிட்டு இருக்கு, காய்கள் நகர்ந்துகிட்டு இருக்கு. இப்ப அதுக்கு ஏத்த மாதிரி துருக்கி ஈரான் கை வைக்கிறாங்களா அப்படின்ற போல கேள்விகள்லாம் வருது. எது எப்படியோ இப்போதைக்கு அமெரிக்கால இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசாங்கத்தோட பாலிசி சரியில்லை அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்த ரஷ்யா ஓவரா கான்சென்ட்ரேட் பண்றதுனால பல நாடுகளோட விரோதங்களை சம்பாதிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுது அமெரிக்கா அப்படிங்கிறது போலயும் பலர் தரப்புல இருந்து கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. சரி எது எப்படியோ இப்ப அமெரிக்கால அதாவது ரஷ்யா உக்ரைன்ல போர் நடந்துட்டு இருக்கிறதுனால அமெரிக்கால சிவில் வார் வந்துருமா அப்படின்ற அளவுக்கான கேள்விகள் சந்தேகங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்ப ரஷ்யால என்ன மாதிரியான நிலைமைகள் அப்படின்னா சைடுல ஒரு வீடியோ பதிவு லோடா இருக்கு. இப்ப பலரும் கிளம்பிட்டாங்க புட்டின் அவர்களுக்கு ஆதரவா இந்த பிரச்சனையில நாங்க முழுமையா உறுதுணையா இருப்போம் அப்படிங்கிறது போல பல நபர்கள் ரஷ்யால இருக்கிறவங்க வெளிப்படையா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருந்தேன். இது போல பல பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. பல நபர்கள் பல குழந்தைகள் கிட்ட இருந்தெல்லாம் டைரக்டாவே இந்த கிரெம்லின் தரப்புல இருந்து அது ரஷ்யால தான் இருக்கு, டிரான்ஸ்லேட் பண்ணா அது கரெக்டா வரல. ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அடுத்த பதிவில் சொல்லாத ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 வயசு 7வது படிக்கிற குழந்தை அந்த மாதிரி சம்திங் பாக்கிறதுக்கு அப்படிதான் தெரிஞ்சிச்சு. அவங்க வந்து டேரக்டா கேட்பாங்க, எங்க பையில குண்டு ஓட்டுட்டு இருக்கிறாங்க, எங்க அப்பா வந்து ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன்ல இருக்காங்க, என் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்கிறாங்க, என்னதான் நடக்குதுங்க அப்படிங்கிறது போல அந்த மாதிரி அந்த பாப்பா வந்து ரஷ்யா அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களை பார்த்து கேள்வி கேட்கும். அதுக்கு அவர் திரும்பி ஃபர்ஸ்ட் இருந்து லெசன் எடுத்து நீட்டா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாத்தையும் ஒன்று புரிய வைப்பாரு. அது இங்கிலீஷ்ல இருந்தது, மேபி அது ப்ரொபகண்டாவா கூட போயிடலாம். பட் நம்ம கோரான விஷயத்துக்கு வருவோம். அதாவது பல நபர்களுக்கும் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா, மக்கள் போர் தொடுக்கணும். ஸோ அதுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரா? பண்ணுங்க உக்ரைன், என்ன ட்ரோனை காணோம், அங்க இங்கேயும் ஏதாவது பாருங்க, எல்லாம் ஓப்பனா இருக்குது, ஏவி விடுங்க, இந்த ஆயில் ரிஃபைனரி அங்க இருக்குது, வாங்க எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறவங்கள கூப்பிடுற மாதிரி இருக்குது. என்ன ஏது நடக்க போகுதுன்னு தெரியல. உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ரஷ்யாவோட பகுதியில தாக்குதல் பண்ணிருக்காங்க. அதே போல ரஷ்யாவும் தொடர்ந்து உக்ரைனோட பகுதிகளில் தொடர் தாக்குதல் தான். நம்ம தினமும் டேட்டு தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ட்ரோன்களோட எண்ணிக்கை டபுள் டிஜிட்ல குறையாம வந்துகிட்டே இருக்குது. காலையில பாத்தீங்கன்னா அதாவது 5ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி, 6ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி, 7ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி அப்படிங்கிறதோட வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அதாவது 7ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 23 சாகி ட்ரோன்கள் வந்தது. அதுல 15 ட்ரோன்கள் நாங்க சுட்டு வீழ்த்திட்டோம். கூடவே சில மிசைல்கள் வந்தது. இதனால பெருமளவுல இழப்புகள் இல்ல அப்படிங்கிற உக்ரைன் தரப்ப சொல்றாங்க. சில இடங்கள்ல வெடிசத்தம் கேட்டதா உக்ரைன் தரப்புன்னு சொல்லப்பட்டு வருது. மிசைல்கள் மேலே எங்கேயாவது போய் விழுந்திருக்குமா இருக்கதா, காலி இடத்துல விழுந்திருக்குமா இருங்க, உதிரி பாகங்கள் உதிரி போய் பல இடங்கள்ல விழுந்து தீ பிடிச்சிருக்குமா இருக்கும். மற்றபடி எதுவும் இருக்காது. பெருமளவுல ஏதாவது உயிர் சேதங்கள் தான் சொல்லலாம். ஆனா ரஷ்ய தரப்பு வந்து தொடர் தாக்குதல் இந்த லிவிவ் பகுதி அந்த பகுதியில பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ அதுக்கான வீடியோ ஃபுட்டேஜஸ் முதலே வர ஆரம்பிச்சிட்டு இருந்தது. உறுதித்தன்மை தெரியல, அதனால வெயிட் பண்ணி தான் சைலோட இருக்கு. பாத்தீங்களே தெரியும். அதாவது இன்னைக்கு நடந்தது இல்ல, இந்த கண்டினியூஸ் டேஸா அட்டாக் நடந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த அட்டாக்ஸ் எல்லாம் ரஷ்யா எதை டார்கெட் பண்றாங்க அப்படின்னா, சிலர்லாம் ரயில்வே ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கும் போல சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஆனா இல்ல, இப்போதைக்கு சேட்டலைட் இமேஜஸ்ல இருந்து ஜூம் பண்ணி எடுத்து ரஷ்யா தரப்பு வந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி ரஷ்யாவை பல நாடுகளோட சேட்டலைட் முஞ்சிட்டு இருக்கோ அதே போல உக்ரைன்ல வந்து ரஷ்யாவோட சேட்டலைட்ல முஞ்சிட்டு இருக்கு. ஸோ அப்படி எடுத்து பார்க்கும்போது இந்த ரஷ்யா டார்கெட் பண்றது பூராமே இந்த ஏவியேஷன் ஃபெசிலிட்டிஸ், அதாவது இந்த ஏர்பேஸ் குறி வச்சு தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹேங்கர்ஸ் மேலாம் பயங்கரமான தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இருதரப்புலையும் பயங்கரமான தாக்குதல்கள், அதுவும் மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை குறி வச்சு அடிக்கணும் அப்படிங்கிற கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த F-16 டேக் ஆஃபே பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப குறிக்கோளோட இருக்காங்க. ஏன்னா ஒன்ஸ் டேக் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அது பழகிருச்சு அப்படின்னா அடுத்து அதில் மிசைலை பொறுத்து ஏவ ஆரம்பிச்சிடுவாங்க. அது வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும். ஸோ உக்ரைன் அதை எப்படி டேக் ஆஃப் பண்ண போறாங்க, எந்த மாதிரியான சக்சஸ் அவங்களுக்கு கிடைக்க போகுது F-16 வச்சு அப்படிங்கிற பொறுத்து தான் பார்க்கணும். ரெண்டாவது உக்ரைன் தரப்பு இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்பெல்லாம் நாங்க ரஷ்யாவோட ட்ரோன்கள்லாம் பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா தடுத்து நிறுத்திட்டோம், எங்களோட வார்ஃபேர் டெக்னிக்ஸ் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு ரஷ்யாவோட ட்ரோன்களுக்கு எதிர்த்து அப்படிங்கிற சொல்றாங்க. ஸ்லாவா உக்ரைன் மேட்டர்ஸ், அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தவங்க சொன்னீங்க, எனக்கு அது ஞாபகம் வந்து சிரிப்பு வந்துருச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை. அதாவது சொல்றாங்க, அப்போ எப்படிங்க உக்ரைன் 23 ட்ரோன் வந்திருக்குல்ல, அப்ப 23 நீங்க டேக் ஆஃப் பண்ணும் இல்லையா. ஸோ அடுத்த தடவை மேற்குலக நாடுகள் கிட்ட இன்னும் ப்ரெஷர் பண்ணி அதிகமான அழுத்தங்கள் கொடுத்து மேற்குலக நாடுகள் உக்ரைனை பாதுகாக்கிறதுக்கான அதிகமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுக்கணும், அதிகமான மிசைல்கள் கொடுக்கணும், அது இலவசமா கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சேனல் சார்பா நம்ம ஒரு கோரிக்கையை வச்சிடலாம் மேற்குலக நாடுகளுக்கு. இதுல எந்த ஒரு மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது ரஷ்யாவில் வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சிஸை ரீக்ரேஸ் பண்ணிட்டாங்க. இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஈஸியா சாங்ஷன்ஸ்ல இருந்து வெளியே வந்துடலாம். ஆக்சுவலா இந்த கிரிப்டோ கரன்சியை வந்து லீகலைஸ் பண்றதுக்கு முன்னாடி சமீபத்துல இந்த பிரான்ஸ்ல வச்சு டெலகிராமோட சிஇஓ இந்த த்ரோ அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ப அரெஸ்ட் பண்ணும்போது அவரோட கிரிப்டோ கரன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அடி வாங்குச்சு. இதனால ரஷ்யாக்கு இழப்புகள் ஏற்படுமா அப்படிங்கிறதோட சந்தேகங்கள் அந்த டைம்ல இருந்துட்டு இருந்தது. காரணம் என்ன, அந்த டைம்ல சொல்லிட்டு இருந்தாங்க கிரிப்டோ கரன்சிஸை ரஷ்யா தரப்புல இருந்து அங்கீகாரம் பண்ணும்போது
சாங்ஷன்ஸ ஈஸியா ஓவர் கம் பண்றதுக்காகவும், 2வது யார்கிட்ட இருந்து பணம் வருது, எதுக்காக பணம் வருதுன்னு யாராலையும் ட்ராக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த கிரிப்டோ கரன்சிஸ் இருக்கு. இந்த துருவ அவர்கள் அரெஸ்ட் பண்ணதுனால, இந்த துருவ அவர்களோட பிட்காயினான த்ரான் அது வந்து பார்த்தீங்கன்னா 16% கிட்ட வீழ்ச்சி அடைஞ்சுச்சு. இத தனக்கு சாதகமா பயன்படுத்தி ரஷ்ய தரப்பு வந்து அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி பிட்காயின்ஸ வாங்கி வச்சுட்டு, இப்ப அதுக்கேத்த மாரி அதுல சேல் பண்ண ஆரம்பிப்பாங்களா? அதாவது எந்த பிட்காயின் அவங்க இதுக்கு மேல அதிகமா யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. ஸோ ஒன்ஸ் அது போல யூஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது, அத பல நாடுகள் அங்கீகரிக்கிறாங்களா? அந்த பிட்காயின் ஏன்னா பிட்காயின்லயே பல பிட்காயின்ஸ் இருக்கு. அந்த எப்படி டிரான்சாக்ஷன் நடக்க போது, எப்படி குடுத்தல் வாங்கல்கள் இருக்க போது, இதனால மேற்குலக நாடுகளுக்கு அடி விழுகுமா? அப்படிங்கலாம் இது ஒன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா உக்ரைன் தரப்பு வந்து இதெல்லாம் வேஸ்ட்டுங்க அப்படிங்கிறதோட சொல்றாங்க. மேபி அது வேஸ்ட்டா கூட இருக்கலாம். என்ன ஏது அப்படிங்கிறத ரஷ்யா அத அமல்படுத்தி காட்டுனதுக்கு அப்புறம் தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதாவது இந்த ரஷ்ய தரப்பு வந்து ட்ரோன்கள ஏவி விட்டுருந்தாங்க இல்லையா? ஸோ அப்படி ரஷ்ய தரப்பு வந்து ட்ரோன்கள ஏவி தாக்குதல் பண்ணும்போது இந்த ஒடசா பகுதியில இந்த தனூப் ரிவர் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்து பிரிக்குது. உக்ரைனோட ஒடசா பகுதியும், ரொமேனியாவோட பார்டர் பகுதியும் இந்த தனூப் ரிவர் வந்து பிரிக்குது. ஸோ ரொமேனியாவோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ள ட்ரோன்கள் போயிருச்சு அப்படிங்கிறது போல அலர்ட் உக்ரைன் தரப்பு வந்து ரொமேனியா குடுக்க, அங்க வந்து பாத்தீங்கன்னா, ரொமேனியா வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்திருக்காங்க. அது உக்ரைன் தரப்பு வந்து என்ன சொல்லிக்கிறாங்க, ஐயோ! யாராவது மண்டையில வந்து விழுந்துரும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிறது போல அலர்ட்டா அடிக்க, அங்க கொஞ்சம் இருந்துட்டு பாத்துட்டு இருந்திருக்காங்க. இப்ப வரைக்கும் ரொமேனியா தரப்புல இருந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வரல. கடுமையான கண்டனங்கள் வேற ஏதாவது வருது அப்படின்னா, இல்ல நாட்டோ நாடுகள் போர் தொடுத்துருவாங்களா ரஷ்யா மேல அப்படிங்கிறது போல கேள்விகள்லாம் இருக்கு. ரொமேனியா தரப்பு வந்து திருப்பி அதே பதில்கள் தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. என்ன அப்படின்னா, அதாவது ரஷ்யா எங்கள தாக்கணுன்ற இன்டென்ஷனோட அனுப்பலீங்க. எங்கேயாவது அங்க இங்கேயும் போய் விழுந்துச்சுங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படிங்களோ ரொமேனியா தரவுல சொல்லிருவாங்களா? அப்படின்ற கேள்விகள் வருது. எது எப்படியோ பொறுத்து வந்து பார்ப்போம். இதுக்கு மேல எல்லாத்தோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு. ஏன்னா ஜியோ பாலிட்டிக்கல் மூவ்ஸ் இப்ப தான் காயின் நகர்ந்துட்டு இருக்கு. அதோட ரிசல்ட்ஸ் வர ஏன்னா நம்ம தரப்புல இருந்து மிடில் ஈஸ்ட்டுக்கும் சரி, ரஷ்யாவுக்கு தெரியும் இதுக்கு மேல பயணங்கள்லாம் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் வருது, என்ன பேசுறாங்க அப்படிங்கலாம் வச்சு பார்த்துட்டு அடுத்தடுத்த அனாலிசிஸ் அடுத்தடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.